தெய்வம் உண்டோ? வேறு ஒரு தெய்வம் உண்டோ? உன்னை வணங்கிடும் பக்தருக்கு அப்பா நீ வரங்களை தந்துவேன். மக்கள் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் நீண்ட ஆயுள கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாம அந்த குழந்தை நல்லபடி கட்டி காப்பாத்தீங்க. அந்த குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷம் தாயே. ஆமா ஆமா எனக்கு ஒரு மாங்கல்யம் தாயே ஈஸ்வரி என்ன குறை சொல்லுங்க அம்மா. அவனுக்கு ஒரு மாங்கல்யம் ஆசை பண்ண முடியுமா? இவ்வளவு அழகா ஆடி வந்து நாராயணா கோவிந்தான் சொல்றீங்களே அம்மா, நீங்க வந்தது யார்? நாளைய தினம் உங்களுக்கும் அந்த பெரியாண்டி ஆண்டியக்கும் ஒரு பூஜை, அந்த குழந்தைகளால முடிஞ்ச வரைக்கும் அது கையில கழிச்ச ஒரு பூஜை போகுது. அந்த பூஜையில வந்து கலந்துக்கிற அனைத்து குழந்தைங்களும் நல்லபடியா கட்டி காப்பாத்தீங்களா? காப்பாத்தீங்களா? பூஜை நடத்தலாமா? ஆண்டவா முன்னாடி வா சுவாமி. ஐயனோ அம்மாவும் வந்தது, தாயும் தகப்பனும் வந்தது. சந்தோஷம். இன்றைய தினம் இந்த இடத்துல மண்டபங்கள்லாம் பதிவளத்துல வைக்கணும். அவங்களுடைய வழிகாட்டின் பிரகாரம் தான் ஆண்டவனை போய் வணங்கணும். கண்டிப்பா அவங்க எல்லாம் வழிகாட்டின பிரகாரம்
தெய்வம் ஒரு பேர் போன தெய்வம் பெற்ற பிள்ளை முடி வாங்குது பெத்த புள்ள இல்லப்பா கொடுத்ததான் அந்த உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு இந்த முடியை தான் கொடுக்க முடியை வாங்கி கொண்டு செய்யக்கூடிய பூஜை ஏற்றுக்கொண்டு மக்களெல்லாம் கட்டி காப்பாத்துற மாதிரி என்றைய தினமும் இன்னைக்குமே ஐயா அண்ணவான மனமுருகி நின்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு குறை வைக்க மாட்டிய பூஜை நடத்தலாமா ஐயா ஐயா நான் அதுதான் சொல்றேன் அந்த குழந்தைங்க மன உருகி ஐயா அண்டவா ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் ஐயா மன உருகி நின்னா அந்த குழந்தைங்க நல்லபடி கட்டி காப்பாத்துவியா கடமைக்குனால கையெழுத்துக்கு போறவங்கள சொல்லல சுவாமி மன உருகி ஐயா அது குழந்தை கஷ்டம் மனசார நீ இன்னொருத்த சொல்லி அழுத்தாரு மனசுக்குள்ள வச்சு ஐயா அண்டவா என் குலத்தை காக்கக்கூடிய தெய்வமே என் வாழையடி என் வம்சம் வாழையடி வாழையா வளரணும் அந்த வாழையடி வாழையா செழிச்சாலும் முறை செழிக்கணும் அப்படின்னு மன உருகி நின்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் நீண்ட ஆயுள கொடுத்து மனக்குறை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பியா தாய் ஐயா அங்கலாமா கூட பக்கத்துல இருப்பீங்களா செய்யக்கூடிய பூஜை ஏறியா நாளைய தினம் அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் கட்டி காப்பாத்துவியா ரொம்ப சாமி ஆண்டவருக்கு நான் கேட்கணும்னா கேட்கலாமா அப்படி இந்த பூஜை வந்து தாண்டும் போது எத்தனை தலைமுறையா எத்தனை மாசமா எத்தனை வருஷமா அந்த முடிமா இருக்கிறியாப்பா 4 வருஷமா இந்த குடும்பத்தை அதாவது அவங்க தாயாருக்கு ஒரு குழந்தையோடு இருக்கு எனக்கு எங்க அப்பா நான் பெரியாண்டவர் இந்த 4 வருஷமா அந்த முடிமா இருக்கிற உங்களுடைய தாயாருடைய குடும்பத்தையோ இந்த குடும்பத்தையோ எந்த ஒரு இடரில்லாத கட்டி காப்பாத்துறியா சுவாமி 1 வருஷமானா உங்களுக்கு ஏதோ மாவாள செய்த பூவால செய்த மாவாளன்னு சொல்லுவாங்க கற்பனை ஏத்துறாங்களா என்னப்பா என்னண்ணா என்ன சொல்றது தெரியல இந்த பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு பூஜை பண்றாங்களா இல்ல அந்த குழந்தைங்க எல்லாம் நினைக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு கால் தான் கற்பனை வருதுதா அப்படின்னு கேக்குறாங்க சுவாமி இந்த குழந்தை மக்கள் எல்லாம் எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப வணங்குறாங்களா உன்ன சொல்லுப்பா உற்று நீனையும் ஐயா வந்த
ஆண்டவரே, நீ பேர் போல தெய்வம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய தெய்வம். இந்த பெற்ற பிள்ளை முடிவாங்க தெய்வம். சுவாமி ஆண்டவா, நாங்க செய்யக்கூடிய பூஜை எல்லாம் கேள்வியா சுவாமி? ரொம்ப சந்தோஷம். ஆண்டுகள் தோறும் உனக்கு எது தவறுதோ இல்லையோ, உன் குழந்தைகள் எல்லாம் யாருனாவது ஒருத்தவனுக்கு ஒரு பூஜையை போட்டு எல்லாரும் ஒன்னா இருந்து வணங்குறாங்க சுவாமி. எல்லாம் உனக்கு ஏர்வையா? அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் நீ கையில கொடுத்து ஒரு எந்த ஒரு குழந்தைக்கும் மனசஞ்சலம் இல்லாத ஐயா, எந்த குழந்தைகளுக்கு மனசஞ்சலம் இல்லாத எந்த ஒரு மனக்குறைந்தாலும் தீர்த்து வச்சு அப்பா கூட வராங்களா? அவங்க யாரும் கேட்கலாமா? 2 பேரும் தாயும் கோவிந்தான் சொல்லி வந்தது யாரம்மா? இன்றைய தினம் மாணவர்களுக்கெல்லாம் வழியை வெடி விட்டு வழிகாட்டுதல் பிரகாரம் உனக்கு நாளைக்கு பூஜையே. உங்களுக்கும் பெரியாண்டவருக்கு அங்காளம்மாளுக்கும் சிலுவானம் வெட்டியில ஆண்டு மாடிந்தவங்க பாலம்மா மாயம்பதி போனவங்க கொண்டாடி கொண்டாடி பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய ஆண்டவரே குலதெய்வமாக வார உன்னை கொண்டாடி கொண்டாடி பூஜை செய்ய தேவா தேவா பூஜை செய்ய ஆண்டவனே குலதெய்வமாய் ஆண்டவனே வாரும் ஐயா உன்னை வேண்டிய நாங்கள் பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய பெரியாண்டவா விளை நீளத்தில் மண்ணே எடுத்து உன்னை வேண்டிய வேண்டிய பூஜை செய்ய தேவா தேவா பூஜை செய்ய ஆண்டவனே விளைநிலத்தில் தேவாங்க மண்ணெடுத்து அங்க மண்ணாலே பிள்ளை யாரா பிள்ளை யாரா பிள்ளை யாரா தேவா தேவா மலை போல ஐயா உருவம் செய்து மண்ணாரே தேவாங்க பிள்ளை
சந்தோஷமா இந்த ஆசை கொண்ட முடிமேல திருப்பி கேட்கறேன்னு கோச்சிக்காத சுவாமி. வந்தகத்தை யார் மாத்திக்கலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்திக்கலாம். ஹலோ உன் வம்சாவளி உன்னையே நம்பி இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் ஏதோ அந்த குழந்தைங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூஜை வைக்கிறேன். அப்பா மனசாரம் ஏத்துக்கிறியா? ரொம்ப சந்தோஷம் சாமி. இன்றைய தினம் ஆண்டவா பெரியாண்டவான்னு கற்பரை எடுத்து காட்டும் போது அது இருக்கு சுடரா தெரியும் பொழுது இருக்கிற குழந்தை மக்கள்லாம் அது மனக்குறைய எப்படி அது மனக்குறைய மனசுல நினைச்சு ஆண்டவான்னு மன உருகி நிக்கிற குழந்தைக்கு நீ பக்கத்துல இருப்பியா? குழந்தைகளுக்கு உடல்நல குறைவாக உடல்நல கையா வழங்கி மனமுருகி நிற்கும் நம்பி வந்த மக்களுக்கு நாடி வந்த மக்களுக்கு ஆண்டவானு மன உருகி நிற்கிற குழந்தைகளுக்கு ஆண்டவா இருப்பியா? மலை போல செய்யலாம், கடுகளவு செஞ்சு எந்த பரியில் வேலையும் இதுக்கப்புறம் வர காலகத்துக்கும் அந்த குழந்தை நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு நோயற்ற வாழ்க்கை நீங்க ஆயுளோட நம்ம குழந்தைங்களோட கட்டி காப்பாற்றியா? அந்த குழந்தைங்க செய்யற பூஜை ஏற்றுக்கிறியா? ரொம்ப சந்தோஷம் சாமி. அம்மா நீ வேற என்ன கேட்க போறியா? பா பூஜை போய் பார்க்கலாமா? பா நீ கட்டு வச்சு காவல் இருக்கலாமா? வாங்கி தேவைப்படலாம் நீ வா சாமி உள்ள பாடி சொல்லாத காணி வரவே ஐயனாரப்பனும் புறனா பொருட்களை பூத மனசு ஒழுந்திட எங்க அகோர வீரசுவாமி அருகே கொலிவிருக்க அருகே கொலுவிருக்க
முன்னில் வந்திருந்து பாவாட ராயசுவாமி ஒரு பக்கத்தில் கொலிவிருக்க ஐயன் பிடாரி அன்ன மகமாரி புத்து மகமாரி சக்தியுள்ள மாறி சித்து செய்யும் தேவர்கள் சேவிக்கதான் இருக்கவே இன்னும் எனக்கு தெரிந்த தேவதைகள் தெரியாத தேவதைகள் அறிந்த தேவதைகள் அறியாத தேவதைகள் அனைவரும் வந்திருந்து ஆண்டவன் பெரிய ஆண்டவன் கொலுமுகத்தில் தங்கி கொலுவிருந்து இதுவேளை இது சமயம் ஏற்றுக்கொண்டு இடரொன்று மாறாமல் வழி சொல்லி நேராமல் இந்த படையல் மக்களை பாதுகாக்க வேணும் தாயே தேவரல்ல கொலுவீருக்க சடையனல்லோ மாயாண்டி பெரியாண்டவா
உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தவனத்தினிலே நதியவனத்தினிலே பெரும் பூஜை கொண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நீ ஓடிவா ஓடி பூஜை கொண்டவரை குந்திரவும் செஞ்சவரை குலதெய்வமானவரே ஆண்டவா ஓடி பூஜை கொண்டவரை குந்திரவும் செஞ்சவரை குலதெய்வம் ஆண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தி சிவமானவரே நான் வணங்கும் நாயகரே நாங்கள் இங்கு மாணவரே ஆண்டவா நந்தி சிவமானவரே நான் வணங்கும் நாயகரே நாங்கள் இங்கு ஆனவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா கைலாய நாயகரே காபால ஈஸ்வரரே மாயாண்டி உருவெடுத்த ஆண்டவா கைலாய நாயகரே காபால ஈஸ்வரரே